வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அவல் பொங்கல் செய்ய போகிறோம். அரிசி வச்சு செய்கிற பொங்கல் மாதிரியே இதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவல் வச்சு செய்கிறதுனால இது ஈஸியாக ஜீரணமும் ஆகும். இப்போ அவல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு சின்ன வடை சட்டி வச்சுருக்கிறேன். நான் இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு கலர் மாறாத மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கலரும் மாறலை, நல்லா வாசம் வருது. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பில் தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கிறேன். கழுவுன பாசிப்பருப்பை அதில் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 சொட்டு எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன். பருப்பு பொங்காமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுக்குங்க. பாசிப்பருப்பு நல்லா வேகணும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே அவலை ஊற வச்சுக்கலாம். நான் பாசிப்பருப்பு அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் கெட்டி அவல் நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது அதை பாத்திரத்தில் போட்டு அவலை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. தண்ணியெல்லாம் கொட்டிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கழுவுன ஈரத்துலேயே அவல் நல்லா ஊறிக்கும். 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்குங்க. அதுலேயே அவல் நல்லா ஊறிக்கும். குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. பாசிப்பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குது. பாசிப்பருப்பை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்குங்க. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அவலை அதில் போட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக அளவாக இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாகிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்போடு சேர்த்து அவல் வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு நல்லா கெட்டிமாக ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி மசிச்சாப்பில் கிண்டி விட்டுக்குங்க. இன்னமுமே கொஞ்சம் கெட்டிமாக ஆகணும். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆற ஆற நல்லா கெட்டிமாக ஆயிரும். இப்போது குக்கரை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போது இதில் தாளித்து ஊற்றுறதுக்கு சின்ன வடை சட்டி வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் சின்ன துண்டு இஞ்சை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அணைச்சிட்டு கடைசியில் போட்டு வதக்கிறப்போ பெருங்காயத்தோட வாசம் நல்லா இருக்கும். இப்போது இதை பொங்கலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொங்கல் எடுத்து அந்த வடை சட்டியில் போட்டு அதையும் சேர்ந்தாப்பில் கலந்து அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நெய்யும் முந்திரி பருப்பும் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி போட்டுக்குங்க. இப்போ கடைசியில் இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கலந்துக்குங்க. வாசம் நல்லா கமன்னு வருது. சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட சட்னி, சாம்பார் 2மே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி அவல் பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.